குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 19th ஆகஸ்ட்டோட இன்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வெறும் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபேஸ் க்ளவுடோட யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா இந்த டேட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. ஓகே, ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டார் யூனிட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவர் செக்டார் கண்டினியூட்டி அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. ஓகே, இது பவர் செக்டார் கண்டினியூட்டி அப்படிங்கிறது என்னென்னு படிச்சு வச்சுங்க. ஓகேவா? ஸோ இதோட சர்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இதுதான் 22/301/2019 ஃபஸ்ட்டு கம்பெனி யார்? என்டிபிசி. செகண்ட். ஓகேவா? ஓகே, இதுதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ இங்கேயே கொடுத்துருக்கானுங்க பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளானு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கங்க. அடுத்தது ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா வந்து கிளைமேட் சேஞ்ச், ரினியூவபிள் எனர்ஜி, ஏஐ இதெல்லாமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வரப்போகிற எக்ஸாம்ஸில். ஸோ அதனால் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின். ஓகே, அது வந்து எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னையில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், டெஸ்டிங் வந்து சென்னை. ஆனால் இதோட ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 89 கிலோமீட்டருக்கு வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஹரியானா ஜிந்த் டு சோனிபட். ஓகே, இது வந்து செகண்ட். ஓகே, அவ்வளோதான். நேஷனல் ஹைட்ரஜன் மிஷன் இருக்கு இல்லையா, அதோட பட்ஜெட்டை எப்போ லான்ச் பண்ணாங்க அது மட்டும் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே, வேறு என்ன இருக்குது இதில்? ஏதாவது இருக்கா? இல்லைங்க. அடுத்தது வந்து ஃபெய்த். ஸோ இதோட அப்ரிவேஷன் த ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் இன் இந்தியன் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகேங்களா? இந்த ஃபெடரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டார்கெட் வைக்கிறாங்க, டூரிசம் விஷன் 2047. ஸோ இதில் வந்து கேள்வி வந்து ஹையஸ்ட் பாசிபிலிட்டி வந்து டார்கெட் 2047 என்ன டார்கெட்? 3 trillion. ஓகேவா? ஸோ இதோட தீம் வந்து பார்த்துச்சிங்க, இந்தியன் டூரிசம் இன்வின்சிபிள் ஸ்பிரிட். ஓகே, 4 அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5% இருக்குது ஜிடிபி க்ரோத்தில். 2047 வந்து 10% அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா, அதாவது ஜிடிபியில் 10%. ஓகே, அவ்வளோதான். அடுத்து இந்தியன் ரயில்வே வந்து ஃபஸ்ட்டு. ஓகே, அதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. முக்கியம், ரிமூவபிள் சோலார் பேனல் சிஸ்டம் பிட்வீன் ட்ராக்ஸ். இவங்களுக்கு சோலார் பேனல் வைக்கிறதுக்கு வந்து வேறு இடமே கிடைக்கல, ட்ராக்குக்கு நடுவில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் அப்படிங்கிறனால ஓகே, இது வந்து கேள்வி என்ன வரும் அப்படின்னா எந்த ஸ்டேஷன் ஆர் எந்த லொக்கேஷன் அப்படின்னு கேட்பாங்க. பனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க்கு. ஓகே, அந்த ரீஜன் தான் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குது? யூபியில். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதுதான். இதை தாண்டி வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து 15 கிலோவாட். இது வந்து கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். இதுக்கும் படித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அடுத்து வந்து இது வந்து ஒரு முக்கியமானது, எஸ்பிஐயோட ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து தரப்போகிறாங்க. யாருக்கு? அக்னிவீர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2022 அக்னிவீர்ஸ் ஸ்கீம் வந்து அக்னிபாத் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 வயசுலேருந்து 23 வயசு அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களை வந்து ட்ரைனிங் கொடுத்து ஒரு 4 வருஷம் மட்டும் வேலைக்கு வச்சுக்குவாங்க, அதாவது மிலிட்ரியில். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விக்குறி வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லோன் தர்றதா வந்து சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ அப் டு 4 lakh. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்டு இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30ஆம் தேதி வரைக்கும் 3. ஓகேங்களா? 30ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 30 வரைக்கும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இது பார்த்துக்குங்க, என்னது அக்னிபாத் ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2022. ஓகேவா? ஓகே, அடுத்தது கொடக் மஹிந்திரா இன்டர்நேஷ்னல் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னலாக லெவலில் இருக்கக்கூடிய பிரான்ச், அதாவது ஒரு இது கொடக் மஹிந்திராவோடது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி. ஓகேங்களா? என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஏஇயில் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்களோட செக்யூரிட்டிஸை அண்டு போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இது பண்ணுறதுக்காக. ஓகே, ரீட்டைல் பிஸ்னஸில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ரீட்டைல் அப்படின்னா சின்ன பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ அதில் அந்த லைசன்ஸ் வாங்கின யூஏஇயில் லைசன்ஸ் வாங்கின ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி இதுதான். அப்போ கொஷின் வந்து கேட்பாங்க என்ன அப்படின்னா எந்த பேங்க்
இல்லை அப்படின்னா கொடாக் மஹிந்திரா எந்த கண்ட்ரியில் 2. ஓகேவா. ஸோ இதோட பேர் வந்து பார்த்துங்க செக்யூரிட்டிஸ் அண்ட் கமாடிட்டி அத்தாரிட்டி. ஓகே, இது வந்து யூஏஇனுடைய ரெகுலேட்டரி பாடி. ஓகே, மார்க்கெட் ரெகுலேட்டரி பாடி. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியம் 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு கேட்பாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $500 அப்படின்னா இந்தியா மதிப்பில் வந்து ஒரு 44,000 ரூபா வரும். ஓகேவா. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது எஸ்பிஐ வந்து என்ன சொல்கிறது ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து மாதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இதை மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, ஆகஸ்ட் மாதம் மட்டும் எடுத்துக்கணும். ஆகஸ்ட் மாதம் 90,446 இது வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில். ஓகேவா. அதாவது என்ன அப்படின்னா கேப் வந்து பாருங்கள், ஜூலை டு ஆகஸ்ட், அதுக்கப்புறம் அடுத்த மாதம் தான். ஓகே, அதனால் வந்து இதில் கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்படி கேட்பாங்க அப்படின்னா 675. ஓகே, டெய்லியும் நடக்கிற டிரான்சாக்ஷன் நம்பர்ஸில் வந்து கேட்டாங்க அப்படின்னா 675. ஸோ ரீசெண்டாக வந்து 707 அப்படிங்கிறது வந்து ஒரு நாளில் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆகஸ்ட் 4ன்னு நினைக்கிறேன், 4 or 2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் வந்து 707 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இப்போ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 675 675 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. டாப் ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, தெரிஞ்சது தான். ஓகே, எக்கனாமி அதிகமாக இருக்கிற ஸ்டேட் வந்து இது மகாராஷ்டிரா. இங்கே 1. ஸோ 2வது யூபி கிடையாது, கர்நாடகா. ஓகே, 3rd வந்து பார்த்தீங்கன்னா யூபி, 4th வந்து தெலுங்கானா, 5th வந்து தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து ஹையஸ்ட்டு ரெமிட் பண்ணுறது இது பண்ணுறது அனுப்புகிற பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ. இதில் பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கிற பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க். ஓகே, அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து ஜேஎஸ்டபிள்யூ இந்தியாவோடது, போஸ்கோ வந்து சவுத் கொரியாவோடது. இவங்க 2 பேரும் ஜாயின் வெஞ்சர் 50-50 போட்டு ஒடிசாவில் வந்து ஒரு பிளான்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. இங்கே ஒடிசாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா 6 மில்லியன் tons per annum ஸ்டீல். ஓகேங்களா. ஓகே, 4 1 2 53 அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் வராது. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பார்த்து வச்சுக்க 65,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது அஜய்குமார் பல்லா, இலகணேசன் அவர் இறந்தார் இல்லையா, அதனால் வந்து அந்த போஸ்டிங்கை நாகாலாண்டில் வந்து இவர் அடிஷ்னல் சார்ஜ் எடுத்துக்கிட்டார். அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய நியூஸ் கிடையாது. அந்த இது இல்லைங்களா, அந்த பனிசறுக்கில் பறந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதோட பிராண்ட் அம்பாசிடராக வந்து யாரை போட்டிருக்காங்க, அதாவது இந்த கம்பெனி TCL கம்பெனி, ஓகேங்களா, டெக்னாலஜி கம்பெனி, அவங்க வந்து எலியன் கு அப்படிங்கிறவங்கள வந்து பிராண்ட் அம்பாசிடராக போட்டிருக்காங்க. இது பெரிய நியூஸ் கிடையாது. ஓகேங்களா. ஓகே, அந்த எலியன் கு அப்படிங்கிறவங்க வந்து எந்த கண்ட்ரின்னு மட்டும் பார்த்துங்க. அடுத்தது ஜெர்மன் கிராண்ட் மாஸ்டர் வின்சென்ட் கெய்மர் சென்னையில் நடந்த கிராண்ட் பிக்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. பேர் முக்கியம், அவ்வளோதான். அடுத்தது மார்க்கஸ். ஓகே, இது வந்து மோட்டோ ஜிபி அப்படிங்கிறது வந்து இதுங்க பைக்கு. ஓகே, நம்ம கிராண்ட் பிக்ஸ் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார் டைப்பில் இருக்கும் அது. ஓகே, இவர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெயின். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து 93 பைக் நம்பர். ஸோ இவர் வந்து ரொம்ப கோளாறான ஆள். பக்கத்தில் போனோம் அப்படின்னா ஏதாவது விளக்காட்டி விட்டுட்டு அவர் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துடுவார். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் கிரிக்கெட்டர். இது வந்து எனக்கு யாருன்னே தெரியல இவர். ஸோ அதனால் வந்து நீங்கள் படிக்கிறதுனா படிச்சுக்கோங்க. ஸோ 1987 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணிச்சு இல்லையா, வேர்ல்டு கப் வின் பண்ணப்போ இவர் இருந்தார். ஓகே, அண்டர் ஹிஸ் கைடன்ஸ் அப்படி போட்டிருக்காங்க. பார்த்துங்க, போதும், அவ்வளோதான். டாட்டா, பை பாய்.